சரஸ்வதி. அவள் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை. இப்போது மெல்ல மெல்ல நினைவுகளை இழந்து வருகிறார். ராகவன் சரஸ்வதியின் கணவர். தன் மனைவியை தன் உலகம் என்று வாழ்பவர். அந்த பழைய வீட்டின் வராண்டாவின் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் சரஸ்வதி. கையில் ஒரு பழைய ஆல்பம் இருந்தது. பக்கத்தில் காஃபியுடன் வந்த ராகவன், என்ன சரசு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பழைய போட்டோ எல்லாம் பாக்குற என்று கேட்டார். சரஸ்வதி அவரை ஒரு நிமிடம் அந்நியமாக பார்த்துவிட்டு, நீங்க யாரு தம்பி? என் வீட்டுக்காரர் இப்ப வந்துடுவாரு, அவர்கிட்ட கேளுங்க என்றார். ராகவனின் நெஞ்சு ஒரு நிமிடம் பாரமானது. இதுதான் அந்த மறதி நோய், அல்சைமர். அவ்வப்போது அவர் யாரென்று அவருக்கே தெரியாது. ஆனால் ராகவன் தளரவில்லை. மெதுவாக அவர் பக்கத்தில் அமர்ந்து, நான் உங்க வீட்டுக்காரரோட நெருங்கிய நண்பன். அவர் எனக்கு ஒரு கதை சொல்ல சொன்னார், கேக்குறீங்களா என்றார். சரஸ்வதி ஒரு குழந்தையை போல ஆர்வமானார். கதையா? சொல்லுங்க, எனக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். ராகவன் சொல்ல தொடங்கினார். 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மழை காலத்துல ஒரு பொண்ணு சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. அப்போ அவ சைக்கிள் செயின் கழண்டுருச்சு. அந்த வழியா வந்த ஒருத்தன் அவளுக்கு உதவி பண்ணான். அந்த பொண்ணு பேருதான் சரஸ்வதி. கதை வளர வளர சரஸ்வதியின் கண்களில் ஒரு மின்னல். அப்புறம் அந்த பையன் பேரு ராகவன் தானே? அவனுக்கு கோபமே வராதில்ல என்று கேட்டார். ராகவன் கண் கலங்கி சிரித்தார். ஆமா சரசு, அதே ராகவன் தான். அவன் இப்போ அவளை அதே மாதிரிதான் நேசிக்கிறான். அவளுக்குள் தன்னையே மறந்து போனாலும் அவன் அவளை மறக்க மாட்டான். திடீரென்று சரஸ்வதி ராகவனின் கைகளை பற்றி கொண்டார். ராகவா, இது நீங்க தானே? ஏன் என்கிட்ட கதை சொல்றீங்க என்றார் தெளிவான குரலில். அந்த தெளிவு சில நிமிடங்கள் தான் இருக்கும் என்று ராகவனுக்கு தெரியும். அவர் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, உன் நினைவுகள் உன்னை விட்டு போனாலும் என் நினைவுகள் நீ எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்ப சரசு. நம்ம வாழுற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கவிதை தான் என்றார். சரஸ்வதி மீண்டும் அமைதியாக வானத்தை பார்க்க தொடங்கினார். ராகவன் அடுத்த கதையை சொல்ல தயாரானார். அவர்களின் காதல் காலத்தையும் நோயையும் தாண்டிய அந்த சிறிய வீட்டிற்குள் மௌனமாக ஒளிந்து கொண்டிருந்தது.